நம்ம பசங்க தான் வந்து இப்போ பெட்டியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஆர்த்வி குட்டியும் நம்மளோட இந்த வாட்டி ஹிமாலயாஸ் வந்திருக்காங்க இருக்கு. நான் பேசும்போது வாயில புகை வருது, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. என்னடா எப்படி இருக்கடா? வந்தது இந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்த ஜோ. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து சண்டிகரில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு கல்யாணம் இருந்தது, நம்ம ஃப்ரெண்டோட வெட்டிங். ஸோ அந்த வெட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம மணலிக்கு போகிற பிளான். ஸோ மணலி வந்து ஆக்சுவலி இங்கேருந்து 6 hours. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு மணலிக்கு முன்னாடி ஒரு 3 hours முன்னாடி எத்தனை முன்னாடி வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ கீர்த்தன் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டே பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம இன்னைக்கு நைட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து மறுபடியும் வந்து மணலை கிளம்பி போகலாம். 3 hours ஒரு இடத்துக்கு போகிறோம்ல, ஸோ அங்கேயே வந்து பயங்கரமாக வந்து ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவே வந்து அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம போகிறதுக்குள்ளே இருட்டிடும், ஃபாக் கண்டிப்பாக இருக்கும். ஸ்னோ இருந்துச்சுன்னா நமக்கு டிரைவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம வந்து இந்த தார் தான் கைஸ் புக் பண்ணியிருக்கோம். நம்ம பசங்க தான் வந்து இப்போ பெட்டியெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, பேகெல்லாம். ஆக்சுவலி வந்து இது 5 பேர் போகிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை, 4 பேர் தான் மேக்ஸ் போக முடியும். நாங்கள் தெரியாமல் புக் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இது பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு வர போகிறனால எக்கச்சக்கமான பொருள், ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் உள்ளே உட்கார இடமும் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் உட்கார்ற மாதிரியே இருக்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். எவ்வளோ கேவலமாக இருக்குது கண்ணாடி. கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு டனலுக்குள்ளே போக போகிறோம். இது என்ன டனல் போடுறது, என்ன பேசிஸ், என்ன இது லெஃப்ட்ல தானே டிரைவ் பண்ணணும். லெஃப்ட் போடா போடா, லெஃப்ட் போடா. ரைட்ல வந்துட்டு இருக்கான். That was a mistake. Hi guys, எங்களை மாதிரி இப்படி தப்பா நீங்க போக கூடாது guys. எப்பயுமே நீங்க லெஃப்ட்ல தான் டிரைவ் பண்ணணும், இந்த பயல மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 hours கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் போக வேண்டியது இருக்குது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக குளிருது. இப்போ நம்ம தங்க போகிற இடம் வந்துட்டு கரண்ட்டாக வந்து 2 degree Celsius இருக்குது. நான் பேசும்போது வாயில் புகை வருது, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. தெரிய மாட்டேங்குது. பட் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மேகி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், மேகி ஆம்லெட் எல்லாமே. ஸோ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நமக்குலாம் கொஞ்சம் கூட கொடுக்கணும்லாம் நினைக்கிறதே கிடையாது. சுட சுட இருக்கும் போதே சாப்பிடலாம். அடிச்சுக்காம சாப்பிடுங்க. குளூரில் வந்து பயங்கரமாக பசிக்குது. ஒரு ஆம்லெட் எங்கேக்கும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த 2 மேகி சொல்லியிருக்கோம், அது கூட பத்துமான்னு தெரியல. செம்மையாக பசிக்குது பார்த்தாலே. மசாலா மேகி கண்ணாடி இருக்கு. ஓகேப்பா, எனக்கு ஓகேவா. கண்ணாடியா? ஸ்னோ ப்ரொடெக்ஷன் ஷாப்லாம் இருக்கு. ஒரு கூட டைம்ல அந்த கண்ணாடி போடுறதுமா. முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி நம்ம ஆர்த்வி குட்டியும் நம்மளோட இந்த வாட்டி ஹிமாலயாஸ் வந்திருக்காங்க. அப்படியே நம்ம மறந்துட வேண்டியதானே. ஆர்த்துமா, எஸ் மா. சே ஹாய் டி. Say hi to the viewers. Hi viewers, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ஆர்த்வி குட்டி வந்து ஹிமாலயாஸ் ரோட்ல இருக்காங்க. செல்ல குட்டி ஆர்த்வி.
கிளம்புற வழியை பார்ப்போம் வாங்க. அப்புறம் அவ்வளோதான், அப்படியே ஒரு 2 மணி நேரம் பல டனலை தாண்டி பயங்கர மோசமான ரோடெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தோம். எல்லா ரோடும் எப்படி இருந்ததுன்னா எந்த லைட்டும் கிடையாது, லெஃப்ட்டு ஃபுல்லாக பள்ளத்தாக்கு, கீழே விழுந்தோன்னா அப்படியே போய் சேர வேண்டியதான், அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி டிரைவ்லாம் வந்து நைட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்கி. எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி நைட்டில் போக வேண்டியதாகிடுச்சு. பட் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம். மஞ்சு சஞ்சுன்னு எப்படா மத்தியம் நிறுத்த போறீங்க? கைஸ், ஆர்த்தர் வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் வரமாட்டான், அழகாக படுத்துப்பான். பட் என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கே ஒரு பயம் போல், இந்த லூசுங்க எங்கடா நம்மளை கூட்டு போகுதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு தான் வந்தான், தூங்கவே இல்லை. கைஸ், ஃபைனலி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தது. என்னால் ஃபோன் எடுத்து கூட வீடியோ விலாக் பண்ணிகிட்டு இருக்க முடியல, ஏன்னா பார்த்துன்னு சொல்லிட்டு நானே நர்வஸாக வந்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம தீர்த்தன் வேலியில் ஸ்டே பண்ண போகிற வில்லாவை வந்து சுற்றி பார்க்கலாம். சத்தியமாக செம்ம டயர்டாக இருக்குது, ஆனால் வந்து கடகடன்னு உங்களுக்கு இதை சுற்றி காட்டிடுறேன். ஸோ உள்ளே வந்தோன்னே லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லிவிங் ஏரியா இருக்குது, நல்லா காசியாக அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து ஹுட்டு, எனக்கு வந்து பசியில் வந்து சிக்கன் வந்து எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, தபன்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இதை போட்டிருக்கிறது. அண்ட் வந்து ஹீட் வந்து வருது, இது தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அனலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குளிர்லாம் போயிட்டு நல்லா வார்ம் ஆகிடும் இந்த இடமேன்னு நினைக்கிறேன். இதான் வந்து சாப்பிட்ற இடமும் நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இங்கே பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து 2 BHK. ஸோ கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து இருக்கிற பெட்ரூம் இதுதான். ஸோ இதிலே வந்து ஒரு 3 பேர் நல்லா உருளலாம், நல்ல தாராளமாக இடம் இருக்குது. பாத்ரூம் லெஃப்டில் இருக்குது. ஸோ இது ஒரு கண்ணாடி, ஆர்த்துக்குட்டி இருக்கான் பாருங்க. என்னடா எப்படி இருக்கடா? சூப்பரா இருக்கு. அவன் வந்து காரில் தான் அமைதியாக இருப்பான், அதுக்கப்புறம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவான். ஸோ இங்கே அப்படியே இங்கே ஒரு வியூ அப்படியே தெரியுது, ஹில்ஸோடது. காலையில் நம்ம பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்துட்டு ஒரு கிளாஸ் விண்டோ இருக்குது. இது வெளியே வந்து நமக்கு பால்கனி லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அதுவும் அழகாக இருக்குது. அண்ட் வந்து இங்கே ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து கீழே இருக்கிற ஸ்பேஸ். அப்படியே வந்து மேலே போய் பார்க்கலாம். நான் மேலே வரேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே மேலே போய் பார்ப்போம். ஒருத்தன் இப்போ நடுங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் இவர் பெரிய ட்ரெக்கரு, இவரை நம்பி தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளோட ட்ரைனிங் தான் கைஸ், நம்ம தான் டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், அதை வச்சு தான் இவர் இப்போ ஆடி காப்பி அடிச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து 3 பாய்ஸ் இருக்காங்க, அவங்க 3 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனால இந்த ஜக்கூசி சூட் வந்து அவங்களுக்கே வந்து நம்ம டெடிகேட். அப்படியே ஜக்கூசிக்கு லெஃப்டில் பார்த்தோமே ஆனால் நமக்கு இங்கேயும் வந்து ஒரு சூப்பரான சோஃபா போட்டிருக்காங்க, நல்லா காசியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், வந்து மேலே ஒரு பெட்டு, ஜக்கூசி, சோஃபா ஏரியா எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். அந்த குண்டு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். அது பேர் வெள்ளை கலரில் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஆர்த்தி மஞ்சு பட்டு, ஐயோ எங்கே போயிடுச்சிட்டான்? ஆசையாதான் எங்கே போயிடுச்சிட்டான்? ஆர்த்தி ஏண்டி? ஐயோ அது கிளாஸ்ன்னு தெரியும் கைஸ். அவன் நான் கூப்பிடுறேன்ட்டு ஓடி போய் கிளாஸ்ன்னு தெரியாம போய் மோதிக்கிட்டான் போல. ஒன்றும் ஆகல அவனுக்கு, ஆனா அடி வாங்கினதுல தம்பி அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்காரு. குழந்தைங்க மாதிரி தான் கண்ணு முன்னு தெரியாம போய் ஆடுறது அப்படியே. ஸோ இந்த பிளேஸில் வந்துட்டு அவங்களே வந்து ஃபுட் ரெடி பண்ணி தராங்க. ஸோ நம்ம வந்துட்டு சிக்கன் குழம்பு, எக் புர்ஜி, அப்புறம் ரைஸு, ரோட்டி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க, செம்ம வாசனையாக இருக்குது. நான் வேகமாக போயிட்டு சாப்பிட்டு வரேன். காலையில் பார்ப்போம். காலையில் எழுந்து பார்த்த போது இந்த மலை தான் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. உடனே அங்கே ஒரு சூப்பரான ரீல்ஸை ஒன்று எடுத்து ஆட்டம் போட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் நைட்டு சொன்னேன்ல பயங்கரமாக இருந்தது ரோடு, அதனால நான் வீடியோவே எடுக்க முடியலன்னா அது இந்த ரோடு தான். யோசிச்சு பாருங்கள், ரைட் சைடில் ஃபுல்லாக பள்ளம் தான். இந்த ஒத்தடி ரோட்டில் நைட்டு ஒரு வெளிச்சமும் இல்லாதப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இருந்தோம். ஸோ ரிட்டன் போகும்போதும் வந்து செம பயமாக இருந்தது. அப்படியே பொறுமையாக ஊர்த்திட்டே கிளம்பியாச்சு. கொஞ்சம் ரா எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க. கதை கூட இல்லை இறங்கி ஓடுறதுக்கு. ஸ்கூல் பஸ் அங்கே ஸ்கூலா?
பார்த்து போடா. அந்த பையன் என்னதான் பண்றான் பாரு, டான்ஸ் ஆடிட்டு போய்கிட்டு இருக்கான். இவனை எந்த கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. அப்படியே வந்து நம்ம லெஃப்ட் திரும்பணும், அந்த பக்கம் அப்படியே பள்ளம் லிட்ரலி. நிஜமா ஹிமாலயாஸ் எவ்வளோ அழகுன்னு அன்னைக்கு காலையில் தான் பார்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு அன்னைக்கு தெரியாது அடுத்து ஒரு 10 நாள் வந்துட்டு கண்ணுக்கு வந்து சூப்பரான ட்ரீட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மலையும் அவ்வளோ பெருசாக இருந்தது, அவ்வளோ க்ரீனிஷாக செமையாக இருந்தது. அந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த மலை மேலே படுறது வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியுது. இந்த ஃபோனில் கூட அவ்வளோ தெரியல, நான் நேரில் கண்ணால் நம்ம பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து ஆர்த்தர் கூட சேர்ந்து சூப்பரான இடங்களை வந்துட்டு மணலி போய் சுற்றி பார்க்கலாம். நான் என்ஜாய் பண்ணுறதை விட ஆர்த்தர் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறான்னு பார்த்து தான் வந்துட்டு எனக்கு இன்னுமே குஷியாக இருந்தது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். சாண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.